வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் டிவி சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஆபரேஷன் சஃபித் சாகர், த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் தி கார்கில் வார். இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்கில் வார் இந்தியா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஓட விட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நியூஸில் தெரியும். வெறும் நியூஸாக தெரியும். ஓகே, இந்தியா ஜெயிச்சிருச்சு, வேறு லெவலில் கற்று காமிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள் தானே நமக்கு தெரியும். இந்த கதை 1999 கார்கில் வார் முதல்ல எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த ரீசனிங்கோட ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக கார்கில்ல இந்தியாவுக்கு 120 போஸ்ட் இருக்குது. இங்கே எல்லாம் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அங்கே கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க 24 மணி நேரமும். இப்போ இவங்க எப்படி இந்த பக்கம் இருக்காங்களோ அந்த மாதிரி பாகிஸ்தான் சைட்லேயும் அவங்க ஒரு பக்கம் கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே LOC அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல். எந்த காரணத்தை கொண்டும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட நீங்கள் அந்த LOCயை தாண்டி போய் பண்ணக்கூடாது. அதாவது அந்த எல்லைன்னு எங்கே வகுக்கப்பட்டதோ அதை தாண்டி போய் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த ரெஸ்பெக்டிவ் ராணுவம் திருப்பி பதிலடி கொடுக்க தயங்காது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் 2 ஆர்மியும். இதே நேரத்திலேயே கண்காணிப்பில் இருக்கிறாங்க நம்மளுடைய சோல்ஜர்ஸு. இந்த 2 கண்ட்ரிக்குமே ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் உங்கள் போஸ்ட்டை விட்டு கீழே வந்துடலாம், திருப்பி ஒரு குறிப்பிட்ட மாதங்களோ ஏதோ ஒரு கணக்கு பண்ணி திருப்பி நீங்கள் மேலே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இது ஆல்ரெடி அக்ரிட் தான் 2 பக்கமும். ஸோ ஒருத்தர் கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியை சேர்ந்த நபர்களும் கீழே இறங்கிடணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸு அந்த டைம் வரும்போது எல்லாரும் அங்கேருந்து இறங்கிடுறாங்க கீழே. அது 16,000 அடி உயரத்தில் இருக்குது அந்த போஸ்ட் எல்லாம். அங்கேருந்து கீழே இறங்கிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு வேறு விதமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஆர்மி ஒரு பிளானை கையில் எடுக்குது. இதன் விளைவாக அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த டிவி சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதை சந்தீப், பருண், நிக்கில் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து எழுதி இதை ஒன்னிசன் இயக்கியிருக்காப்புல. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக கார்கில் வார் அப்படிங்கிறது செய்தி அப்படிங்கிற அளவில் தான் நமக்கு தெரியுமே தவிர, அதை தாண்டி எந்த அளவுக்கு அரசியல் சூழ்ச்சிகள் அங்கே நடந்தது, என்னென்ன மாதிரி நம்மளையே பல விஷயங்களில் உள்ள மாட்டி விட்டு என்னென்ன மாதிரி சம்பவங்களை பண்ணிவிட பார்த்தாங்க, இதுக்கு இந்தியா எந்த அளவுக்கு பிளானிங் எக்ஸிக்யூஷனுங்கிற லெவலில் என்னென்ன அளவுக்கு சில ஐடியாஸ் எல்லாத்தையும் எடுத்து கடைசியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பல தடுமாற்றங்களையும் தாண்டி கடைசியாக எப்படி இப்படி ஒரு சரித்திர சாதனையை இந்தியா படைச்சது, எப்படி பாகிஸ்தானை ஓட விட்டதுன்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை வேற லெவலில் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில இடங்களில் இது செம்ம கூஸ்பம்பான மொமெண்ட்ஸை நமக்கு கிளப்பினா கூட ஒரு சில இடங்களில் நம்ம கண்களில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய அளவுக்கு தான் காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. அது நிச்சயமாக இந்த சீரீஸுக்கு மிகப்பெரிய பலமாகவும் அமைஞ்சிருக்கு. இதை ஒன்றும் மிகைப்படுத்தியெல்லாம் அவங்க சொல்லலை. 1999 கார்கில் வாரில் உண்மையாகவே பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, அதுக்கு இந்தியா என்ன பண்ணுச்சு திருப்பி அப்படிங்கிறத தான், அதில் எத்தனை பேருடைய தியாகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்தே தான் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்குள்ளே. அது ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கிது பல இடங்களில் நம்மளை. இதை பொறுத்தளவுக்கு மொத்தம் 6 எபிசோடு, ஒரு எபிசோடு 47 நிமிஷத்துலேருந்து 57 நிமிஷம் போடுது. ஓவராலாக 6 எபிசோடும் பார்த்து முடிகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5.5 மணி நேரம் அப்ராக்சிமேட்லி பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் டெஃபினட்டாக ஒரு பிஞ்சி வாட்சுக்கான ஒர்த்தி சீரீஸ் இது. எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் சிம்பிளாக புரியறதுக்கு சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, இங்கே நம்ம எஸ்கே நடித்த அமரன் படம் உங்களுக்கு பிடிச்சதா, இந்த சீரீஸ் உங்களை கவர்ந்தே தீரும், சந்தேகமே தேவையில்லை. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு சீரீஸ் இது. இதை தாண்டி பாகிஸ்தான் கிட்ட தப்பித்தவறி மாட்டிக்கிட்ட ஒரு சில இந்தியன் சோல்ஜர்ஸை பாகிஸ்தான் எப்படி ட்ரீட் பண்ணிச்சு, நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட அவங்களுடைய சோல்ஜர்ஸை இந்தியன் ஆர்மி எப்படி ட்ரீட் பண்ணிச்சு அப்படிங்கிற அந்த விதத்தை அவங்க காட்டியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்திலேயே
ஆக்சுவலி அது ஒரு விஷயம். இது தாண்டி இந்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் அந்த சீரீஸை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போதே அடப்போங்கடா டே, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் பீயிங் அன் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நிச்சயமாக நமக்குள்ளே வந்தே தீரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீரீஸ் பார்த்து முடிச்ச உடனே வரத்தான் செய்யும், வந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த சீரீஸ். இதில் முக்கியமான ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் இருக்குது. ஒன்று அஜய் அஹுஜான்னு சொல்லி நம்ம சித்தார்த் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. அதே மாதிரியே ஜிம்மி ஷெர்கில் ஒரு கதாபாத்திரம், டோனின்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பார். செம்மையான ஒரு கேரக்டர் இது. இது போக பால்டின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், மிஹிர் அஹுஜா தான் அதை பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட் மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு நல்ல கதாபாத்திர வடிவமைப்பு, அதை அந்த அளவுக்கு அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்டில் நீங்கள் சொல்லணும்னா ஊருப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்குச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 4வது எபிசோடு நான் சொன்ன மாதிரி நிச்சயமாக நம்மளை கண்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு எபிசோடு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் செம்மையாக இன்னும் பல விஷயங்களை அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக்கெல்லாம் பல இடங்களில் தட்டி தூக்கியிருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு அந்தந்த காட்சியை எலிவேட் பண்ணிட்டு போனது படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். சினிமோட்டோகிராஃபியுமே அந்த அட்டாக் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸு அதெல்லாம் வந்து அட்டகாசமாகவே பண்ணியிருந்தாங்க இவங்க. இது போக எடிட்டிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன் ஆகட்டும், சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டிஐடிஎம் உடைய ஒர்க்குன்னு சொல்லி எல்லாருமே தேவையான விஷயத்தை உள்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்டையுமே என்னவோ நமக்கு அது ஆர்டிஸ்டாக தெரியல. எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரங்களாக இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்களே, இவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதனாலேயே நமக்கு அந்த ஒரு பெரிய கனெக்டையும் எமோஷனல் இம்பேக்டையும் இந்த சீரீஸ் கிரியேட் பண்ணதுனாலேயே அட்டகாசமாக எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. உங்களுக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இதில் நெகட்டிவே கிடையாதா, பிரச்சனையே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அவுட் அண்ட் அவுட் வார் ட்ராமா முதல்ல இது கிடையாது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாகிஸ்தான் ஒரு சம்பவத்தை பண்ணிருச்சுன்னா அதை பதிலடி கொடுக்கறதுக்காக இந்தியா ஒரு சம்பவத்தை பண்ணோம். ஆனால் அதுக்கு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்ன பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், யாரை வச்சு பண்ண போகிறோம், ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் அந்த டீம் மீட்டிங்கு, அதுக்கான கான்வர்சேஷன் நிறைய அந்த மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் போகும் இல்லையா? அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த லீட் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான ஃபேமிலி என்ன, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன, இதெல்லாம் அங்கங்கே லைட்டாக சித்தரிச்சுட்டே போகணும் இல்லையா? இந்த மாதிரி இது ட்ராமா மோடில் தான் இந்த சீரீஸ் இவங்க நகர்த்தியிருக்காங்க. ஆனாலும் இதை பார்த்து முடியும் போது டெஃபினட்டாக நமக்கு மனசெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வந்தே தீரும். நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல கண்டிப்பாக பெருமை கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சீரியஸாகத்தான் இதை செட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராமாவாகத்தான் இது போகுது. இந்த பேசிங் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில பேருக்கு ஒரு சில இடங்களில் தோணலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய சீரீஸ்னால் இதுதான் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் அட்டகாசமான சீரீஸ் இதுன்னு நான் சொல்லுவேன். மேக்கிங் ஸ்டேஜிங்னு சும்மா பிச்சு படல் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செம்மையான சீரீஸ் இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்குது. தமிழ் டப்பிங்கே அந்த டீம் ரொம்ப நேர்த்தியாக நீட்டாக தேவையான விஷயங்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு வெயிட் பண்ணாமல் பார்த்து முடிங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.